ஒற்றுமையற்ற காகங்கள். ஒரு நாளில் 2 காக்காங்க சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பத்தை எடுத்துச்சான். அந்த அப்பத்தை 2ஆக பிரிக்கும்போது ஒரு காக்கா அப்பத்தை சரியாக பிரிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காக்காவோட சண்டை போட்டுச்சான். பின் யாரிடமோ சென்று அப்பத்தை பங்கிடுவோம் என்று தீர்மானிச்சான். அதனால் 2 காகங்களும் அப்பத்தை சரி பாரியாக பிரிக்கிறதுக்காக நம்ம கோயில்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிச்சுங்க. அந்த 2 காகங்களும் சேர்ந்து போயிட்டு கோயில்கிட்ட சென்றுச்சுங்க. கோயில்கிட்ட சென்றுருக்குங்க. கோயிலும் அப்பத்தை சமமாக பிரிக்க ஒரு தராசில் அப்பத்தை 2ஆக வெட்டி ஒவ்வொரு தட்டிலையும் ஒரு துண்டை வச்சு நிறுத்தி பார்த்துச்சான். தராசில் ஒரு தட்டு கீழே தாண்டிருக்கு. அப்போது குயில் அந்த தட்டில் இருந்த அப்பத்தை எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு வீட்டு அம்மாதியை தட்டில் போட்டது. இதை மற்ற கீழே தாண்டிச்சு மற்ற தட்டு. அந்த தட்டில் இருந்த அப்பத்தையும் குயில் எடுத்து கடிச்சிட்டு தட்டில் போட்டிருக்குது. இப்படியே தட்டுக்கள் மாறி மாறி கீழே தாண்டின. குயிலும் மாறி மாறி இந்த அப்பத்துண்டுங்களை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துருக்குது. அப்போ குறைவதை பார்த்த காகங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, தங்கள் தவறை பங்கு பிரிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காகங்களும் முடிவு பண்ணியிருக்குங்க. நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று மீதமுள்ள அப்பத்தை தரும்படி அந்த குயில்கிட்ட காக்கா கேட்டிருக்கு. ஆனால் குயில் மீதமுள்ள அப்பம் தான் இதுவரை சொல்லிட்டு நான் வேலைக்கு செஞ்ச கூலி என்று சொல்லிட்டு அதையும் வாயில் போட்டுக்கிச்சான். ஒற்றுமை இல்லாத காகங்கள் கவலையுடன் திரும்பி போயிடுச்சான். இதில் தான் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பல நஷ்டங்களை தவிர்த்திருக்கலாம். அந்த காக்காங்களும் இந்த அப்பத்தை சாப்பிட்டுருக்கலாம்.